Hello friends, welcome back to Citrus Sciences. இன்னைக்கு நாம கிட்ஸுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுறோன்னு நாம் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த கேக் பீஸ் இது எங்கள் வீட்டிலேயே செஞ்சது தான். இது அன்றைக்கி ஆப்பிள் பனானா கேக்குன்னு நான் செஞ்சுருந்தேன். அது ஆல்ரெடி அதை வந்து போஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேக்கில் ஒவ்வொரு பீஸ் தான் இது வச்சுருக்கோம். அண்ட் இப்போ இன்னொன்று வைக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டட் ஃபிஷ். இது இப்போ ரீசெண்டாக ஒரு நாள் நாங்கள் வீக்கெண்ட்னால ப்ரோஸ்டட் சிக்கன் வாங்கியிருந்தோம். ஸோ அது கூடவே இந்த ப்ரோஸ்டட் ஃபிஷ்ஷும் வாங்கினோம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி குயிக்காக ஒரு குயிக்காக ஒரு ஸ்நாக் ரெசிபிக்கு நாம் ஸ்கூலுக்கு கிட்ஸ்க்கு கொடுத்து விட்டுடலாம். ஸோ இதை ஜஸ்ட் நான் இப்போது அவனில் வச்சு ஜஸ்ட் ஹீட் தான் பண்ணியிருக்கேன். அது எகெயின் செம கிறிஸ்பி, நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இப்போ இருக்குது. ஸோ இதை தான் இப்போ நாம் வைக்க போகிறோம். இது சிக்கன் இல்லை, இது ப்ரோஸ்டட் ஃபிஷ். இது மாதிரி என்னைக்காவது சில டைம் நமக்கு லேசியாக குயிக்காக அல்லது நமக்கு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி செஞ்சுடுவோம். ஸோ குயிக்காக இதை நாங்கள் பேக் பண்ணிடலாம் நமக்கு. ஸோ ஃபிஷ் எல்லாம் ஈக்குவலாக ரெண்டு பேருக்கும் வச்சாச்சு. அண்ட் இப்போ கொஞ்சமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது கூடவே வந்தது. இது ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சமாக மட்டும் வைக்கிறேன். அவ்வளோதான், போதும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அண்ட் இந்த கேக்கை அவங்க ஸ்பில் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பூன். ஸோ அவ்வளோதான், இதை உள்ளே வச்சுட்டா போதும், அவங்களே எடுத்துக்குவாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ஸ்நாக். அண்ட் அவங்க ஏதாவது ஒரு ஃப்ரூட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க டெய்லி. ஸோ அதுக்கு வந்து பொமோகிரானட்ஸ் நாங்கள் ஆல்ரெடி பீல் பண்ணி வச்சிட்டோம் நேற்று நைட்டு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதுதான் அவங்களோட ஸ்கூல். இன்றைக்கி அவங்க இதை தான் சாப்பிட போகிறாங்க. இவ்வளோ தான் நாங்கள் கொடுத்து விடுறோம். இதுவே ஹெவி தான். ஸோ இது மாதிரி நீங்களும் என்னென்ன உங்கள் கிட்ஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். நாங்களும் எதாவது ட்ரை தான் பண்ணுறோம் ஒவ்வொரு டைம். எல்லாமே நம்ம ஒவ்வொரு டைம் விதவிதமாக ட்ரை பண்ணுறது தான். சிலது அவங்களுக்கு பிடிக்கும், சிலது பிடிக்காது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அண்ட் இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஹோம்மேட் கேக் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நல்லா ஹிட் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. கிட்ஸுமே ஸ்கூலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, கொடுத்து விட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.